Hello coders, welcome back to VK64. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்டர் கண்டென்ட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பார்டர் எப்படிலாம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இப்போ 3வது சாப்டருக்குள்ளே போகிறோம். 3வது சாப்டர் என்னென்னா பார்டர். பார்டரில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்டர் ரேடியஸ் 3.1. பார்டர் ரேடியஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம பார்டரை கிரியேட் பண்ணல, எப்படி பார்டர் ரேடியஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீ கேட்கலாம். நம்ம அப்போ நான் ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பார்டர் விட்த். பார்டர் எப்படி வைக்கிறது? பார்டர் விட்த். பார்டர் ஒன்று தான், பார்டர் விட்த் ஒன்று தான், அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, நம்ம இப்போ நம்மளோட H1 கொடுத்துருக்கோம். அது பார்டர் கொடுக்குறோம். பார்டர் கொடுக்கணும்னா வெறுமனே பார்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேவா? பார்டர் கொடுத்தாச்சுன்னா நமக்கு இங்கே பார்டர் கிரியேட் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப லைட் கலரில் இருக்குது, விட்த்தும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. நம்ம பார்டர் வித்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். இங்கே பார்டர் மட்டும் கொடுத்ததுனால அது டிஃபால்ட் சைஸ் எடுத்துருக்கு. இதில் நமக்கு என்னென்ன வேரியேஷன் இருக்குன்னா 0, 2, 4, 8 இந்த 4 வேரியேஷன் இருக்குது. நான் என்ன கொடுக்க போகிறேன்னா பார்டரில் போய்ட்டு ஒரு 8 கொடுக்க போகிறேன். பார்டர் 8 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன்னா பாருங்கள், பெரிய பார்டராக இருக்குது. ஆனால் லைட் கலர் டிம் கலரில் இருக்குது. கிரே கலரில் இருக்கிறனால நமக்கு அந்தளவுக்கு விசிபிளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ பார்டர் பார்த்துட்டோம். பார்டரில் 4 வேரியேஷன் இருக்குன்னு பார்த்துட்டோம். இதில் நம்ம கஸ்டமைஸ்டு வேரியேஷனும் கொடுக்க முடியும். இங்கே போய் ஒரு 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு 10 பிக்சல் உள்ள பார்டர் கிடைக்கும். பார்த்தீங்களா? அந்த இன்க்ரீஸ் ஆனிச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி எனக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்டர் எப்படி செட் பண்ணது பார்த்தோம். பார்டர் கலர் பார்த்துருவோம். பார்டர் கலர் பார்த்துட்டு ரேடியஸ் பண்ணோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும், கனெக்ட் பண்ணிக்கிறேன். பார்டர் செட் பண்ண பார்டர் கலர் எப்படி சொல்லணும்னா எல்லாத்துலையும் எப்படி கலர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க இதுலேயும் கலர். பார்டர் போட்டாச்சு. என்ன கலர் வேணும்? நம்ம பிளாக் கொடுத்துக்கணும். பார்டர் பிளாக். என்ன கலர்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியும்னு நினைக்கிறேன். பார்டர் பிளாக் கொடுத்தேன். பார்டர் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இது கலர் நம்ம எப்போ யூஸ் பண்ணதான், என்ன வெரைட்டின்னு யூஸ் பண்ணிக்கலாம், என்ன கஸ்டமைசேஷனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பார்டர் ஸ்டைல். ஸ்டைல் பார்த்துட்டோம்னா அடுத்து ரேடியஸ் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். ஓகேவா? பார்டரை 3.4 பார்டர் ஸ்டைல். ஓகே, ஸ்டைல்னால் என்னங்க? டாட்டட், டேஷ்டு, டபுள், இதாங்க ஸ்டைல். இதை எப்படிங்க யூஸ் பண்ணுறது? ஒன்றுமே இல்லைங்க. போடாச்சா, பார்டர் போட்டாச்சா, எனக்கு என்னங்க வேணும்? டாட்டட் வேணுங்க. பார்டர் டாட்டர் கொடுத்துட்டேங்க. இப்போ என் பார்டரை பார்க்குங்க, என்னங்க அப்படியே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டலான்னு மாறிட்டு பார்த்தீங்களா? இது டாட்டடாக மாறிட்டுங்க. இல்லை டாட்டடாக வேணாங்க, டபுள் வேணும் அப்படின்னா டபுளுங்க. பார்டர் டபுள். ஓகேவா? இப்போ போய் பாருங்கள், டபுளாக மாறிட்டு. இவ்வளோ தாங்க பார்டர் ஸ்டைல். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டாக போட்ட டாபிக் இப்போ லாஸ்ட்டாக தான் பார்க்க போகிறோம். 3.3 இனிமேல் தான் பார்க்க போகிறது. 3.4 3.4ல் என்ன பார்க்க போகிறோம்னா பார்டர் ரேடியஸ். ஓகே, பார்டர் ரேடியஸ் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றுமே இல்லைங்க, பார்டர் தாங்க. பார்டரில் எப்படி ரேடியஸ். இதுக்கு மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா பார்டருங்கிற கீவேர்டை யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவோம்னா ரவுண்டட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ரவுண்டட் யூஸ் பண்ணியிருக்கோம். சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த இடத்துல கர்வ் ஆகிருக்கு. 2வது கட்டத்தில் கர்வ் ஆகலை. நம்ம சிங்கிளாக வச்சுக்கிடுவோம். பார்டர் டபுளை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஸ்மாலாக ஒரு கர்வ் வந்திருக்கு. அந்த கர்வ் உங்களுக்கு தெரியுதா? ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் கூட வளைப்போமே. ரவுண்டரில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேல்யூஸ் இருக்குங்க. அதாவது ஸ்மாலில் ஸ்டார்ட் ஆகுது. எஸ்எம், எம்டி, எல்ஜி, எக்ஸ்எல், 2XL, 3XL, அதுக்கப்புறம் ஃபுல். இவ்வளோ வேரியேஷன் இருக்குது இதில் இருந்து. அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமைஸ்டு வேல்யூஸும் கொடுக்க முடியும். இப்போ நம்ம ஒரு எல்ஜி கொடுப்போம். எல்ஜி. பார்த்தீங்களா எவ்வளோ வேரியேஷன் இருக்குன்னு? ரவுண்டட் எல்ஜி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வளைவு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா அந்த வளைவு நம்ம பார்டர் எப்படி வளைஞ்சிருக்குன்னு. எல்ஜி வேண்டாம், எனக்கு ஒரு இன்னும் கூட நல்லாவே இருக்கணும் அப்படின்னா ஒரு 3XL கொடுத்து பார்ப்போங்க. 3XL சேவ் ஆனிச்சா அப்படிங்கிறது பாருங்கள் எப்படி வளைஞ்சிருச்சா நம்ம பார்டர், எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, எனக்கு ரவுண்டாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரவுண்டட் ஃபுல் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு ரவுண்டாக வந்துடுங்க. பார்த்தீங்களா? ஒரு மாத்திரை டப்பா மாதிரி வந்துட்டா, ஒரு இந்த டியூப் மாத்திரை மாதிரி வந்துருச்சு. ரவுண்டாக மாறிட்டு
ஓகே. இதில் கஸ்டமைஸ்டு வேல்யூஸ் நம்ம வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன யூஸ் பண்ணோம்னா ஒரு 20%, அதாவது என்ன வேல்யூ பிஎக்ஸ்எல் ரம் என்னென்னு போட்டுக்கலாம். நான் வந்து பிக்சல் 20ன்னு போட்டதுனால பாருங்கள் எப்படி மாறி இருக்குன்னு 20%. ஓகேவா? ஓகே. ஓகே கோடர்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து பார்டரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்டரை வச்சு வந்து நமக்கு இன்னும் 2-3 கண்டென்ட் இருக்குது. அது என்னெல்லாம் பார்த்தோம்னா டிவைடு இருக்குது, அவுட்லைன் இருக்குது, ரிங் இருக்குது. ஓகேவா? ஸோ டிவைடு வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா கண்டென்ட்டை பிரிக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி நம்ம இப்போதைக்கு பெருசாக பார்க்க வேண்டாம். நம்ம வந்து ரிங்கும் அவுட்லைனும் பார்த்துடலாம். ஸோ ரிங்கும் அவுட்லைன் எப்படி இருக்கும்னா இதோட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கும் என்னெல்லாம் இருக்குன்னா, இப்போ நம்ம பார்டரில் என்னென்ன கண்டென்ட்லாம் பார்த்தோம் அதை வந்து நம்ம அதுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். பார்டரில் வித்து பார்த்தோமா அவுட்லைனுக்கும் வித்து இருக்கும். பார்டரில் கலர் பார்த்தோமா அவுட்லைனுக்கும் கலர் இருக்கும். பார்டரில் ஸ்டைல் பார்த்தோமா அவுட்லைனுக்கும் ஸ்டைல் இருக்கும். ஓகேவா? இங்கே பார்டரில் என்ன பார்த்தோம், ரேடியஸ் பார்த்தோமா. ஸோ அவுட்லைனுக்கு ரேடியஸ் உண்டு. ஸோ பார்டர் ரேடியஸில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே தாங்க அவுட்லைன் ரேடியஸ்க்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா பார்டருக்கு ஆஃப்செட் இருக்கும். ஸோ அதுக்கு ரிங்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ரிங்கும் அதே மாதிரி தான் வித்து, கலர், ஸ்டைல், ஆஃப்செட் இருக்கும். ஸோ ஓகேவா? நம்ம இப்போ வந்து ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஓகே, பார்டர் பார்த்துட்டோமா. அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம், அவுட்லைன் பார்க்க போகிறோம். அவுட்லைன் வித்து. ஓகேவா? அவுட்லைன்னா எங்கே வரும் அப்படின்போம். ஸோ அவுட்லைன் எப்படி சொல்லணும், பார்டர் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே தாங்க அவுட்லைன். ஓகேவா? அவுட்லைன் மைனஸ் 8 கொடுத்துக்கிறேங்க. இங்கே பார்டர் வந்து நான் சின்னதாகிக்கிறேன். பார்டர் வந்து 2 கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரவுண்டர் எடுத்துக்கிறேன். வெறுமனே ரவுண்டட் மைனஸ் எல்ஜி மட்டும் வச்சுக்கிடுவேன். ஓகேவா? இப்போ வந்து அவுட்லைன் என்ன கொடுத்துருக்கேன், 8 கொடுத்துருக்கேங்க. ஓகே, எங்கேயாவது உங்களால் அவுட்லைனை பார்க்க முடியுதா? என்னாலையும் பார்க்க முடியல. ஓகே, அவுட்லைன் நமக்கு 0, 1, 2, 4, 8 அப்படிங்கிற வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அவுட்லைன் என்னாலையும் பார்க்க முடியவில்லை. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அவுட்லைன் கலர் சேஞ்ச் பண்ணி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவுட்லைன் கலர், அவுட்லைன் மைனஸ் ரெட் மைனஸ் 500. எங்கே ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்தா எனக்கு அதில் கரெக்டாக தெரியலை. ஓகே, நம்ம கலர் கொடுத்துட்டோம், அப்பயும் வரல. நான் ஆப்செட் வேணால் கொடுத்து பார்ப்போம். ஸோ இது வரட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அவுட்லைன் ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுத்துருக்கேண்ணா. ஓகே, அவுட்டு லைன் தான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். அவுட்லைன் மைனஸ் ஆஃப்செட் ஒரு 4 கொடுத்துருக்கேன். அவுட்லைன் ஆஃப்செட் ஒரு 4 கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு விசிபிள் ஆகலை. நம்ம வந்து செக் பண்ணி வேணால் பார்க்கலாம் இன்ஸ்பெக்டில். ஓகே, அவுட்லைன் ஓகே, அவுட்லைன் இருக்குதாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நமக்கு இருக்குது. ஸோ அவுட்லைன் ஒர்க்கில் தாங்க இருக்குது. பார்த்தீங்களா நம்ம அது. ஓகே, எங்கே பார்டர். ஸோ அவுட்லைன்லாம் கரெக்டாக ஒர்க்கிங்கில் தாங்க இருக்குது. பட் நமக்கு வந்து விசிபிள் ஆகலை. அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஒரு நம்ம பார்டரை எடுத்துகிட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போமா. பார்டர் 2, பார்டர் பிளாக், ரவுண்டட் எல்ஜி 3 எடுத்துரும். இப்போயும் நமக்கு அவுட்லைன் தெரியல, ஆனால் அந்த கோடு வந்து அங்கே இருக்குங்க. ஸோ ஓகே, இது நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரிங்க் மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நமக்கு பார்டர் தான் யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ ரிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். ஸோ ரிங்கு ஆர்ஐஎன்ஜி ரிங். ஓகேவா? ரிங்குன்னு போட்டோம். ஸோ இப்போ ரிங் வந்துருச்சுங்க. ரிங் வருது. அப்புறம் ஏன் அவுட்லைன் வரல? இப்போ அவுட்லைன் மட்டும் போட்டு அவுட்லைன் வந்திருக்குங்க. அவுட்லைன் பிளாக் கலர்லேயே வந்துருந்துருக்கு. ஓகேவா? ஓகே, அவுட்லைனும் ஒர்க் ஆகிட்டு கைஸ். ஓகேவா? நமக்கு ரிங்கும் ஒர்க் ஆகிட்டு, அவுட்லைனும் ஒர்க் ஆகிட்டு. ஸோ அதோட கலர்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் அவுட்லைனோட ரேடியஸ் பார்த்தேன்னா ரவுண்டட் எல்ஜி அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு ரவுண்டட் ஆகிரும். பார்த்தீங்களா? எக்ஸாக்ட்லி பார்டர் மாதிரி தான் இருக்காகும். ஸோ ரிங்கும் சேம் கான்செப்ட் தான். இப்போ நான் இங்கே அவுட்லைனுக்கு பதிலாக ரிங் கொடுத்தோம்னா எனக்கு வந்து ரிங் வந்துடும். கலர் மாறிடும் பாருங்க. பார்த்தீங்களா? ரிங் வந்துருச்சு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்டர் எப்படிலாம் மாற்றுறது, பார்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த வீடியோஸில் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா டேபிள் பார்க்க போகிறோம், எஃபெக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எஃபெக்ட்ஸில் என்னென்ன கவர் ஆகும்னா ஒப்பாசிட்டி கவர் ஆகும், ஷேடோ கவர் ஆகும்.
ஸோ அடுத்தடுத்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வருது. சைசிங், ஸ்பேசிங், ஃப்ளக்ஸ், ஸோ நெறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு